நிலையத்திலிருந்து வெளியேறிய கழிவு நீரால் நொய்யல் ஆற்றை சுற்றியுள்ள விளைநிலங்களும் நீராதாரங்களும் மாசடைந்தன. சாயப்பட்டறைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படாத காரணத்தால் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி திருப்பூரில் உள்ள எல்லா சாயப்பட்டறைகளையும் மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனால் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்தனர். டாலர் நகரம் என்று பெருமையாக அழைக்கப்பட்ட திருப்பூர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி ஸ்தம்பித்தது. தென்னை மரத்துல தேழு கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுற மாதிரி யாரோ சம்பாதிக்க நாங்களாம் கஷ்டப்படுறோம். கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறோம். 100 ரூபா வேலைக்கு போய் இன்னைக்கு நிலைமைக்கு அதுவும் வேலை இல்லை. வீட்டுல தான் உட்காந்துருக்கோம். இப்ப ஒரு 5-6 மாசமா இங்க சுத்தமா வேலையே கிடையாது. நாங்க எல்லாருமே வீட்டுல தான் இருக்கோம். முக்காவாசி எல்லாருமே காலி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா முடிவு தெரியலன்னா நாங்க எல்லாருமே போற மாதிரி தான் இருக்கும், திருப்பூரை காலி பண்ணிட்டு. ஆட்சி பொறுப்பேற்றதும் திருப்பூர் சாயப்பட்டறை பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார். திருப்பூரில் உள்ள 20 பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் புதிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து கழிவுநீர் சுத்திகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 200 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்குவதாக ஜெயலலிதா அறிவித்தார். மேலும் சாயக்கழிவு நீரால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கும் 10,800க்கும் அதிகமான விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக 18 கோடியே 38 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இப்ப இந்த 200 கோடியை முழுமையா பயன்படுத்தி என்ன தேவையோ அத்தனை இயந்திரங்களையும் வாங்கி மாற்ற அளவுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இழப்பீடு தருவதை விட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதே சிறந்தது என விவசாயிகள் கருதினர். தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி வேண்டிக்கிட்டு எங்களுக்கு விவசாயம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு வண்டி கொடுக்கணும். நஷ்டீடு பணம் கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அதிகமா கிடையாதுங்க. ஒருத்தப்பாளைய சாயப்பட்ட தண்ணி வந்ததுலேருந்து எந்த வெள்ளாமே பண்ண முடியறதில்ல. மாடு வச்சு பொழைச்சிட்டு இருந்தா அது தண்ணி குடிக்க மாட்டேங்குது, அதுவும் தண்ணி குடிக்க மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டா காய்கள்லாம் இந்த கோழி முட்டை விட சிறுசா தான் பிடிக்குது, அதுவும் உதிர்ந்துருது தானே. குஜராத் மாநிலம் பாரூச் என்ற இடத்தில் நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வருவதைப் போல திருப்பூரிலும் செய்ய முடியுமா என்பதை ஆராய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அடங்கிய குழுவையும் தமிழக அரசு குஜராத்திற்கு அனுப்பியது. நானோ ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. நானோ ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி மூலமா சால்ட்டை தனியா பிரிச்சு மறு உபயோகம் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால எங்க ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. திருப்பூர் சாயப்பட்டறை விவகாரத்தை தீர்ப்பதில் முக்கிய முன்னேற்றத்தை எட்டியிருக்கும் தமிழக அரசு இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை தர வேண்டும் என எதிர்பார்க்கிறது பனியன் நகரம். வேலைவாய்ப்பில்லாத காரணத்தால் பிள்ளைகளை பள்ளிகளிலிருந்து நிறுத்தி பஞ்சம் பிழைப்பது போல் வேறு ஊருக்கு போக தொடங்கியிருக்கும் குடும்பங்கள் அப்போதுதான் திருப்பூருக்கு திரும்பி வர முடியும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ராஜசேகருடன் ராஜராஜேஸ்வரி.